Then tropical cyclones are common during this cyclone originating from the Bay of Bengal bring heavy rainfall to the east coastal region of Tamil Nadu. More than 50% of the state rainfall is received from tropical cyclones. During this period, and east coastal region received 100 to 200 centimeter of rainfall. The rainfall received by the central and northwestern part of 50 to 100 centimeter. The cyclones sometimes disrupt the cultivation of crops and cause severe damage to life and property. இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டு மான்சூனில் பொதுவாக இந்த பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் வந்து உருவாகின்றன. வங்கக்கடல் உருவாகின்ற அந்த சூறாவளிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. தமிழ்நாட்டின் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கின்றன. இந்த பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. மத்திய மற்றும் வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழையை பெறுகின்றன. இந்த சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்கள், உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஓகேவா? தென் இந்த பாக்ஸ் கவனிங்க. இந்த பாக்ஸில் இது சின்ன சின்ன கல்லர் நியர் வால்பாறை இஸ் த தேர்ட் wettest place in India on the wettest place in தமிழ்நாடு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்ன கல்லர் என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. தென் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மண் வகைகள். சாயில் இஸ் த லூஸ் மெட்டீரியல் மெயினலி formed by the weathering and erosion of rocks. It forms an important element of agriculture. Then the soil is Tamil Nadu broadly classified into 5 types according to their characters. They are alluvial, block, red, laterite and saline soil. ஓகேவா? இப்போ வந்து மண் என்பது என்ன? ஒரு முக்கியமாக வெதரிங் அண்ட் எரோசன் ஆஃப் ராக்ஸு, வானிலை சிதையும் மற்றும் அரிப்பினால் பாறைகள் சிதைந்து உருவாகக்கூடிய அந்த துகள்கள் தான் சாயில்னு சொல்லுவாங்க, மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போது மண்ணை அதன் தன்மைகளையும் கொண்டு 5 பிரிவுகளாக வகைப்படுத்துகின்றன. அவை அலிவியல் சாயில் வண்டல் மண், பிளாக் சாயில் கரிசல் மண், ரெட் சாயில் சிவப்பு மண், லேட்டட் சாயில் சரளை மண், லாஸ்ட் ஒன் சாலின் சாயிலுங்கிறது ஓவர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் 5 வகையை பிரிச்சுக்கிறாங்க. தென் அலிவியல் சாயில். Alluvial soil are formed by the deposition of silt by the rivers. Alluvial soil are generally fertile as they are rich in minerals such as lime, potassium, magnesium, nitrogen and phosphoric acid. It is deficient in nitrogen and humus. It porous and loamy, paddy, sugarcane, banana and turmeric and cultivated in the soil. It is found in the rivers valley region and the coastal plains of Tamil Nadu. Generally, this type of soil is found in the district of Tanjavur, Thiruvarur, Nagapattinam, Viluppuram, Kadalur, Tirunelveli and Kanyakumari. It is also found to a small extent along the river valley in PU interior district. இப்போ வந்து வண்டல் மண்ங்கிறது அலிவியல் சாயில் ஆறுகளால் படி வைக்கப்பட்டு நுண் படிவுகளால் உருவாகின்றன. சுண்ணாம்புக்கள், சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜன் அண்டு பாஸ்பாரிக் அமிலம் ஆகிய தாதுக்களை கொண்டுள்ளதால் இந்த மண் வண்டல் மண் ஒரு வளமிக்க மண்ணாக காணப்படுது. இந்த மண்ணில் நைட்ரஜன் மற்றும் இலைமக்குகள் குறைவாக உள்ளன. இது நுண்துகள்கள் மற்றும் களிமண் கலந்த மண் ஆகும். நெல், கரும்பு, வாழை மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்கள் இந்த மண்ணில் பயிரிடப்படுகின்றன. இப்போது இதனை இம்பார்ட்டன்ட்
இப்போ வந்து இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த மண் எங்கெங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டின் ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் கடலோர பகுதிகளில் இந்த மண் அதிகமாக காணப்படுது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த வகை மண் அதிகமாக காணப்படுது. சில உள் மாவட்டங்களில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் சிறிய அளவில் இவை காணப்படுகின்றன. தென் பிளாக் சாயில் மீன் கரிசல் மண். Black soil are formed by the weathering of igneous rocks. It is also known as regur soil. முக்கியமாக இந்த மண் வந்து பிளாக் சாயிலுங்கிறது ரெகுர் சாயில்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த பிளாக் சாயில் ஆர் ஃபவுண்ட் எக்ஸ்டென்ஸ்லி இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது. தென் ரெட் சாயில்ங்கிறது சிவப்பு மண் அல்லது செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரெட் சாயில் கவர் ஓவர் த 2/3 ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு. They are found particularly in the central district of the state. The soil is sandy and loamy in texture. However, the characteristic feature of the red. Then it is dominantly found in Sivagangai and Ramanathapuram district. இப்போது தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு செம்மண் பரவி உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. இவை குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் காணப்படுது. இந்த மண் முக்கியமாக மணல் மற்றும் களிமண் கலந்த தன்மை உடையது. இந்த மண் வந்து சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகம் காணப்படுது. தென் லேட்ரைட் சாயில்ங்கிறது சர்லை மண். சர்லை மண்ணுன்னு சொல்லுவாங்க. தி சாயில் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் இன்டென்ஸ் லீச்சிங். லேட்டிட் சாயில் ஆர் ஃபவுண்ட் இன் சம் பார்ட் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சம் பேச்சஸ் ஓவர் மவுண்டன்ஸ் ரீஜியன் இந்த நீலகிரிஸு. அதே மாதிரி இந்த மண் வந்து எங்கே முக்கியமாக இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா it is also suitable for the cultivation of tea and coffee plants. இந்த மண்ணில் என்ன கல்டிவேட் பண்ணாங்க, எந்த கிராப்ஸ்க்கு வந்து மேய்ச்சல் இருக்குது அப்படின்னா சூட்டபிள் இருக்குது அப்படின்னா டீ காஃபி பிளான்ட்ஸ் வந்து இதில் பயிர் செய்யப்படுகின்றன.